ஆர்.எம். வீரப்பன் உடலுக்கு அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. அரசு மரியாதையுடன் ஆர்.எம். வீரப்பனின் உடல் தகனம் செய்யப்படுகிறது. அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நுங்கம்பாக்கம் மின் மயானத்தில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டு ஆர்.எம். வீரப்பன் உடல் தகனம் செய்யப்படுகிறது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் அன்புச்செல்வன் வழங்க கேட்கலாம். அன்புச்செல்வன், இது தொடர்பான முழு விவரங்கள். முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் உடல்நலக் குறைவின் காரணமாக சென்னையில் காணாமலார். அவர் நேற்று இரவு காலமானதற்கு பின்பாக அவரது உடலுக்கு முக்கியமான அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இறுதி சடங்கிற்காக அவரது உடல் நகரில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. இதற்கு முன்பாக அரசு மரியாதையை செலுத்துவதற்கான தேர்தல் நேரம் என்பதன் காரணமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறது. ஆகவே அரசு பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகள் அனைத்திற்கும் தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழக அரசாங்கம், குறிப்பாக தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா இதற்கு முன்பாக ஒன்றிய குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கேபினெட் மினிஸ்டராக அமைச்சராக 1977 முதல் 1996 வரை இருந்திருக்கிறார். அதே போன்று 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். இவ்வாறு இருக்கக்கூடியவருக்கு அரசு மரியாதை செலுத்துவதற்கான அனுமதி வழங்குவதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அதற்கான ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ஆக அரசு மரியாதையுடன் ஒரு உடல் தகனம் செய்யப்படுவதற்கான ஒப்புதல் வழங்கி அதற்கான உத்தரவு என்பது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிக முக்கியமாக மூத்த தலைவரும் ஒருவராக இருக்கக்கூடிய அவருக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருந்த நிலையில் தான் அவர் உடலுக்கு அரசு மரியாதையுடன் செலுத்துவதற்கான அனுமதி என்பது தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக ஆர்.எம். வீரப்பனுடைய உடலானது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு கொண்டு வர இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்து பணியாற்றியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அவருக்கான இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக அரசு மரியாதையுடன் இறுதி செலுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.